மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. நாம் இங்கு ராம் மந்திர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய அவருக்காக ஒரு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சீதா மாதாவினுடைய திருக்கல்யாணம் முடிந்தவுடன் அங்கிருந்து ஒரு 6 மாதம் அங்கு தங்கியிருந்து அதற்கு பிறகு திரும்ப விடை பெற்று அயோத்திக்கு புறப்படும் நேரம் ராமேஸ்வரம், சூரிய நாராயண, ஜோதிமாயா இவை அனைத்தும் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. லட்சுமி நாராயணன் மந்திர் இருக்கு, ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீமன் நாராயணனுடைய தசாவதார மூர்த்தியும் இருக்கு. அதே மாதிரி சிவ பஞ்சாயத்தின் பூஜை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது 5 தெய்வங்களை வைத்து வழங்கப்படக்கூடிய பூஜை. ராமச்சந்திர பிரபு திருமணம் முடிந்த பிறகு சிறிது நாட்கள் இங்கு தங்கிய காரணத்தால் சுவர்ண மண்டபம் என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயம் சாதாரணமாக இன்று நேற்று கட்டப்பட்ட ஆலயம் இல்ல, கிட்டத்தட்ட திரேதா யுகத்திலிருந்து தொடர்ந்து வந்த ஒரு ராஜ்ய தர்பாராக இருந்தது, ஆலயமாக மாற்றப்பட்டது. அப்படிப்பட்ட புனிதமான ஒரு ஆலயம். ஜெய் சியாராம். இங்கு இந்த ஜனகபுரி என்ற புண்ணிய ஸ்தலத்தில் நாம் இங்கு ராம் மந்திர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய அவருக்காக ஒரு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. அங்கிருந்து நாம் ஐபிசி பக்தி சேனல் நேயர்களோடு உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். ராம் மந்திர் என்று சொல்லக்கூடிய இந்த ராமர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்காக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய அருகில் ஸ்ரீ ஜனக மகாராஜா, ராஜரிஷி என்று போற்றப்பட்ட ஸ்ரீ ஜனக மகாராஜாவினுடைய குலதேவதை என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜ்தேவி என்று சொல்லக்கூடிய குலதேவதை, அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜனக மகாராஜாவினுடைய குலதேவதை ராஜ்தேவின்னு அந்த குலதேவதையுடைய ஆலயமும் இதற்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஸ்ரீ ராம் மந்திர் ஆலயம் ஜனக மகாராஜாவினுடைய ஒரு அரண்மனைக்கு, ஜானகி மந்திர் என்று சொல்லக்கூடிய இந்த அரண்மனைக்கு அருகில் ராமருடைய ஆலயமும் அமைந்திருப்பது மிகவும் சிறப்புடையது. ஜனகபுரி அரண்மனையில் ராம் மந்திர் என்று சொல்லக்கூடிய மிக மிக திரேதா யுகத்தில் ஜனக மகாராஜாவினுடைய ராஜ்ய தர்பாராக இருந்த இந்த அற்புதமான ஒரு பழமையான கட்டடம், 12,000-13,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டடம். இந்த ராம் மந்திர் என்று போற்றப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய பண்டிட்ஜி சொல்றது என்னன்னா, அப்போ ராமர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சீதா மாதாவினுடைய திருக்கல்யாணம் முடிந்தவுடன் அங்கிருந்து ஒரு 6 மாதம் அங்கு தங்கியிருந்து அதற்கு பிறகு திரும்ப விடை பெற்று நம்முடைய அயோத்திக்கு புறப்படும் நேரம் அவரை பிரிய மனமில்லாத மக்களுக்காக தன்னுடைய உருவத்தை ஒரு விஸ்வகர்மா தேவரின் மூலமாக ஒரு பிரதி உருவமாக செய்து அதை ஜனக மகாராஜாவிடம் ஒப்படைத்தார். ஜனக மகாராஜா அதை இந்த மந்திரம் சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தில் ஸ்தாபித்தார். இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தவுடன் அது ராம் மந்திர் என்று இன்றளவும் போற்றப்படுகிறது. இந்த ராம் மந்திர் மிகவும் புராதனமான, கிட்டத்தட்ட திரேதா யுகத்தில் ஜனக மகாராஜாவினுடைய ராஜ்ய தர்பாராக இருக்கக்கூடிய இடமே இந்த புனிதமான ராம் மந்திர் என்று போற்றப்படுகிறது. सामने मंदिर में अंदर में जो विग्रह है वो एक 10 अवतार की विग्रह है। 10 अवतार की विग्रह है अंदर। हाँ, एक लक्ष्मी नर नारायण भगवान की विग्रह है और एक राम पंचायतन है. ஜனக மகாராஜாவினுடைய ராஜ்ய தர்பார் என்று சொல்லக்கூடிய இந்த ராம மந்திரில் இந்த லட்சுமி நாராயணன் மந்திர் இருக்கு, ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீமன் நாராயணனுடைய தசாவதார மூர்த்தியும் இருக்கு.
அதே மாதிரி சிவ பஞ்சாயத்தின் பூஜை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது 5 தெய்வங்களை வைத்து வழங்கப்படக்கூடிய பூஜை. இப்போ ராம பஞ்சாயத்தின் பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையும் இங்கே இருக்கிறது. ராம பஞ்சாயத்தின் பூஜை என்று சொல்லக்கூடியது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீ சீதா மாதா, அந்த இலக்குவன், பரதன், சத்ருகுணன் இவ 5 பேரோடு சேர்த்து வைத்து பூஜை செய்வது ராம பஞ்சாயத்தின் பூஜை என்று அழைக்கப்படுகிறது. அந்த பூஜையும் இங்கே நடைமுறையில் இருக்கு. அந்த பூஜைக்கான இதுவும் வந்து இங்கே இந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. सूर्य नारायण, रामेश्वर, बद्री नारायण और उषभ विग्रह भी है। राम जानकी डबल जोड़ी वो कोने में। राम जानकी, बद्री नारायण, ராமேஸ்வரம், சூரிய நாராயண, ஜோதி மாயா இவை அனைத்தும் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் வந்து சாதாரணமாக இன்று நேற்று கட்டப்பட்ட ஆலயம் இல்லை. கிட்டத்தட்ட திரேதா யுகத்திலிருந்து தொடர்ந்து வந்த ஒரு ராஜ்ய தர்பாராக இருந்தது, ஆலயமாக மாற்றப்பட்டது. எப்படிப்பட்ட புனிதமான ஒரு ஆலயம்! ஐபிசி பக்தி சேனல் நேயர்களுக்காக இந்த ஆலய தரிசனத்தை உங்களுக்கு இன்று வழங்குகிறோம். यहाँ पे बहुत सारे संत वहाँ पे ऐसे ऐसे खड़ा है. इसका कारण क्या है? एक्चुअली ये हमारे सन्यासी संप्रदाय के मंदिर है। अच्छा, यहाँ पहले महंत लोग का अंदर में एक विग्रह, ये मतलब सारे मंदिर का சன்னியாசி தர்மத்தை பின்பற்றக்கூடிய அந்த தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களை ஒரு போற்றி பாராட்டக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு பூமி, புண்ணிய பூமி. இங்கு பல்வேறு சாதுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கு வரக்கூடியவர்களுக்கு ராம நவமி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிறந்தநாள், பிறகு விவாக பஞ்சமி என்று சொல்லக்கூடிய சீதாராம விவாக மகோத்சவ், அப்படி வரக்கூடியவர்களுக்கு 5 தினங்களுக்கு உணவு, நீர், தங்குவதற்கு இடம், உடுக்க உடை அனைத்துமே இங்கு உள்ளவர்களால் தரப்படுகிறது. ஆலயம் வந்து சுவர்ண மண்டபம், அப்படி சுவர்ண மந்திர் அப்படின்னு அழைக்கப்படுது. இதற்கு காரணம் என்னன்னா, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு திருமணம் முடிந்த பிறகு சிறிது நாட்கள் இங்கு தங்கிய காரணத்தால் சுவர்ண மண்டபம் என்று இது அழைக்கப்படுகிறது. ராமச்சந்திரமூர்த்தி வந்து தங்கிய இடம், அதனால புனித ஸ்தலமான இந்த ஸ்தலத்தை சுவர்ண மண்டபம் என்றும் அழைக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம். நம்முடன் இன்று நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் நம்மோடு இருக்கிறார். இத்தனை பெரிய விழாவை ஏற்பாடு செய்து எங்கள் எல்லோருக்கும் தாயாருடைய மிகச்சிறந்த ஒரு உணவு வந்து சாப்பாடு, போஜன், தாயாருடைய சாப்பாடு, இன்னைக்கு கல்யாண சாப்பாடு மாதிரி ஒரு சாப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு பார்த்து அத்தனை ஸ்வீட்டு, அத்தனை இது. மகாலட்சுமி தாயார் வந்து சாப்பாடு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எப்படி நம்ம சாப்பிடாம போகக்கூடாதோ அந்த மாதிரி தாயாருடைய வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டோம். இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ பெரிய விழாவை இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு எளிமையாக ஒரு அமைச்சர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை, ஒரு சமூக நலத்துறை அமைச்சர் அவ்வளவு எளிமையாக நம்மளோட கூட இருந்து இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த ஐபிசி பக்தி சேனலுக்கு பிரத்யேகமாக ஒரு பேட்டி தரத்துக்கு வந்து தயாராக இருக்கிறார். அவருக்கு நம்ம முதல்ல வெல்கம் பண்ணுவோம். स्वागतम. एक्चुअली यू आर वेलकम टू आवर आईबीसी भक्ति चैनल एंड प्लीज़ आपसे प्लीज़ आप ये अयोध्या से, हम तमिलनाडु से, वहाँ से वो मूर्ति बनवा के तमिलनाडु से अयोध्या आके फिर अयोध्या से नेपाल तक आ गया. ये रामायण का ये ट्रैवल बहुत ज़्यादा लंबा ट्रैवल एक्चुअली दैट इज़. ये आपको कैसे लगा? हम लोग आके हम लोग को स्वागत किया आपने, हम लोग को खाना दिया, हम लोग को गिफ्ट दिया, सब एक्चुअली बहुत खुश है, आत्मार्थ एक्चुअली वो दिया आपने. ये एक्चुअली आपके लिए दैट इज़ वी आर रियली थैंकफुल टू यू. प्लीज़ इसके बारे में, ये कार्यक्रम के बारे में आप कुछ बताना है. नमस्ते और बहुत बहुत प्रणाम आप सभी को, बहुत बहुत स्वागत.
आज हमारे जो सांस्कृतिक संबंध है भारत और नेपाल के बीच में, माता जानकी, माता सीता का जन्म स्थल जनकपुर धाम, और इसमें आप सभी बराती जो भारत के बहुत जगह जगह से आए हैं, चेन्नई से, अयोध्या से, बिहार से और बहुत सारे प्रांत से जो आप लोग बराती के रूप में आए हैं, आप सभी को मैं नेपाल के तरफ से और मध्य प्रदेश सरकार के समाज कल्याण मिनिस्टर के हिसाब से बहुत बहुत अभिनंदन और स्वागत करना चाहता हूं। आज हम लोग आप लोगों को सेवा करने का मौका मिला, आप लोगों को सत्कार करने का मौका मिला, इससे हम लोग सभी लोग आभारी हैं आप लोगों के प्रति। और माता सीता जिनका मर्यादा पुरुषोत्तम श्री रामचंद्र जी से वैवाहिक संबंध के बाद में त्रेता युग से नेपाल और भारत के बीच में एक अटूट बंधन हम लोग का जो रहा है, इसके चलते नेपाल और भारत के बीच का संबंध और भी मजबूती। ஜெய் சியாராம், ஜெய் சியாராம். அமைச்சர் சமூக நலத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்ல வந்தது என்னன்னா, திரேதா யுகத்திலிருந்து இப்போ நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 14,000 வருஷத்துக்கு முன்னாடி திரேதா யுகத்திலிருந்து பாரத் நேபாள் ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் இருந்திருக்கு. பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டு ஒரு தொடர்பு, அந்த தொடர்பு இன்னும் இது இப்பவும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. திருமண விழாவிற்காக வந்திருந்த எல்லாரையும் நல்ல ஒரு அம்மா வீட்டில் சாப்பிட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு கவனித்து உபச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து எல்லாரையும் மரியாதையோடு எல்லாருக்கும் சேவை பண்ணி அப்படி ஒரு உபச்சாரம் இங்கே அவங்க கொடுத்தாங்க நேபாள் நாட்டு மக்கள். அந்த மக்களுக்கும் நேபாள் நாட்டு மக்களுக்கும் அந்த சமூக நலத்துறை அமைச்சருக்கும் இந்த மக்களுடைய இந்த தாயாருடைய அந்த போற்றுதலும் வழிகாட்டுதலையும் பின்பற்றக்கூடிய இந்த மக்களுக்கு தலைவணங்கி நாங்கள் இந்திய தேசத்தினுடைய சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த பந்தம் மேலும் மெருகூட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமும். இந்த ஒரு சம்பந்தம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவையும் சீதா மாதாவையும் பிரார்த்தனை செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த எல்லாருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். जय सिया राम, जय सिया राम, जय सिया राम, जय सिया राम. ये राम विवाह महोत्सव ये उत्तर दक्षिण भारत और नेपाल इन तीनों की त्रिवेणी रूप में ये संगम का कार्यक्रम हो रहा है। ये राम विवाह तो है ही है, ये त्रिवेणी संगम का भी है और इस भक्ति भाव पूर्ण वातावरण में सब लोग अवगाहन कर रहे हैं और अवगाहन करके अपने पुण्य अर्जित कर रहे हैं और अपने जीवन को धन्य बना रहे हैं। जय मंगल कामना. நம்முடைய விஸ்வ இந்தி பரிஷத்தினுடைய தலைவர் கேந்திரிய மந்திரி அவர் அயோத்தியாவினுடைய முழுமையான அந்த ராமராஜ்யம் ஆவதற்கு உறுதுணையாக இருந்தவர். இன்று நம்முடைய ராம் பாரத் யாத்ராவிற்கு முழுமையாக உறுதுணையாக இருந்த சீதாபிராம விவாக மகோத்சவத்தை நடத்தியிருக்கிறார். அவர் மேலும் ராமேஸ்வரம் வரை யாத்திரையாக சென்று தட்சின் பாரத் யாத்திரையும் செய்ய உள்ளார். ஜெய் சியாராம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு.